ஹாய் டீச்சர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ரொம்பவே முக்கியமான ஒரு தீர்ப்பை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உச்சநீதிமன்றம் ரொம்ப முக்கியமான ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7,000 சம்பளத்தில் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு 17,000 சம்பளம் வந்து உயர்த்தி தர சொல்லியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னா, தற்காலிக ஆசிரியர்களாக நியமனம் செய்யப்பட்ட ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்கன்னா 7,000லேருந்து 17,000 வரைக்கும் சம்பளம் வந்து உயர்வு பண்ணி தரணும். கிட்டத்தட்ட 2017லேருந்து அந்த சம்பளத்தை உயர்வு பண்ணி நீங்கள் வந்து உடனடியாக தரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எங்கே நடந்தது, என்ன நியூஸ் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தக்கூடிய ஒரு தகவல். ஸோ இதில் என்ன கேஸு, என்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ இது வந்து அந்த வழக்கோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதுதான் அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட காப்பி. ஸோ இதில் பற்றி பார்த்தீங்கன்னா, எதிர்மனுதாரர் உத்தரப்பிரதேச அரசு இதெல்லாமே கொடுத்துட்டு, வழக்கோட பின்னணி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, உயர் தொடக்க பள்ளிகளில் 2013 ஆண்டு ஒப்பந்த அடிப்படையில் பகுதி நேர பயிற்றுவிப்பாளருக்கு நியமிக்கப்பட்டனர் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் சேலரி எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7,000 மதிப்பூதியமாக நிர்ணயிக்கப்பட்டது. 2017-18 ஆண்டு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து PAB, அதாவது மத்திய திட்ட ஒப்புதல் வாரியம், இவங்களுக்கு வந்து 17,000 சேலரி வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இருப்பினும் அந்த மாநில அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அந்த முழு தொகையை வழங்காமல் 8,470 மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 2019 பார்த்தீங்கன்னா மறுபடியும் 7,000 மாற்றிட்டாங்க. ஸோ இதனால் அவங்க வந்து கேஸ் இதெல்லாமே ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நீதிமன்றத்தோட முக்கிய குறிப்புகள் அவங்களுடைய இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பகுதி நேர ஊழியர்கள் அல்ல. யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவர்கள் வேறு எந்த முழு நேர அல்லது பகுதி நேர வேலையும் செய்யக்கூடாது அப்படின்னு ஒப்பந்தத்தில் தடைவிதிக்கப்பட்டுள்ளது. எனவே இவங்களை வந்து என்னன்னு சொல்லக்கூடாதுன்னா, பகுதி நேர ஊழியர்கள் அப்படிங்கன்னு அழைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. தற்காலிக ஆசிரியர்கள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம், அல்லது பகுதி நேர ஊழியர்கள்னு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர்கள் முழு நேர ஆசிரியர்களாகவே கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நிரந்தர திறமை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பணியாற்றுவதால் இவர்களது பணி நிரந்தர தன்மை வாய்ந்தது. அதாவது அவங்க வந்து பர்மனன்ட் பண்ணணும், அந்த ஈக்குவலாக அவங்களுக்கான பவர் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒப்பந்தம் முடிந்த பிறகும் இவர்கள் பணியில் தொடர்வதால் இவர்கள் இனி ஒப்பந்த ஊழியர்கள் அல்ல, முழுமையான ஆசிரியர்களாகவே கருதப்படுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டாய வேலை பல ஆண்டுகளாக 7,000 அப்படிங்கிற குறைந்த ஊதியத்தில் வழங்குவது மற்றும் ஊதியத்தை உயர்த்தாமல் இருப்பது இந்திய அரசியலமைப்போட 23வது பிரிவின் கீழ் தடை செய்யப்பட்ட கட்டாய வேலை அல்லது கொத்தடிமை முறைக்கு சமமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீதிமன்றமும் கண்டிச்சு இருக்கு. ஊதிய நிர்ணய அதிகாரம், அதாவது PAB, மத்திய திட்ட ஒப்புதல் வாரியம்தான் நிதியை நிர்வகிக்கும் மற்றும் ஊதியத்தை நிர்ணயிக்கும் முழு அதிகாரம் கொண்ட அமைப்பாகும். PAB ஒரு முறை 17,000 அப்படின்னு நிர்ணயித்த பிறகு மாநில அரசு தன்னிச்சையாக அதை குறைக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து 17,000 சொல்றதா 8,000 மாற்றி கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மறுபடியும் 7,000 மாற்றிருந்தாங்க. ஸோ அதனால இந்த இது சொல்லியிருக்காங்க. இதோட தீர்ப்பு மற்றும் உத்தரவுகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, முக்கியமாக பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு யாரெல்லாம் இதில் வந்து பாதிக்கப்பட்டாங்களோ 2017லேருந்து 18 ஆண்டு முதல் மாதத்திற்கு 17,000 வீதம் ஊதியம் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிலுவைத் தொகை, அதாவது அரியர் போட்டு இதெல்லாமே கொடுக்க சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2017-18 முதல் உள்ள நிலுவைத் தொகையை மாநில அரசு கணக்கிட்டு இன்றிலிருந்து 6 மாதங்களுக்குள் அவங்களுக்கு வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரியர் போட்டு அந்த அமௌண்ட், எவ்வளோ அமௌண்ட் நீங்கள் வந்து பிடிச்சி கொடுத்துருக்கீங்களோ அந்த அமௌண்ட் எல்லாமே வழங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இன் ஃபியூச்சரில் 1/4/2026 முதல், சரிங்களா, ஏன்னா இந்த தீர்ப்பு இன்னைக்கு தான் வந்துச்சு. 1/4/2026 முதல் பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ரூபாய் 17,000 வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டேட்லையுமே பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஊதியம் வந்து குறைவாக தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து போராட்டம் இதெல்லாமே பண்ணதுனால 2,500 அதிகரித்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க, சரிங்களா. நிதி காரணம் ஏற்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய அரசு நிதி ஒதுக்கவில்லை அப்படின்னு காரணம் காட்டி மாநில அரசு பார்த்தீங்க அப்படின்னா ஊதியத்தை மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாநில அரசு தனது நிதியிலிருந்து ஊதியத்தை வழங்கிவிட்டு பின்னர் மத்திய அரசிடம் அந்த பங்கை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல காலமுறை ஊதிய உயர்வு, ஊதியம் தேக்க நிலையில் இருக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் நீங்கள் 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாவது என்ன பண்ணணும் அப்படின்னா
ஊதிய உயர்வு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்பவே முக்கியமான தீர்ப்பு. ஸோ இதில் நிறைய பேர் நினைக்கலாம், இதனால் நம்ம ஸ்டேட்டுக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதை வந்து பேஸாக வச்சு நம்ம இதை தாண்டி போராட்டங்கள் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு இதாக இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி கோரிக்கை வைக்கிறதுக்கு எங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து டெட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா தற்காலிக ஆசிரியர்களாக பணி முடிச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நிரந்தர பணி அப்படின்னு சொல்லி நம்ம போராட்டத்துக்கு இந்த சுப்ரீம் கோர்ட்டோட உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பை வச்சு நம்மளும் வந்து என்ன பண்ணலாம், அந்த சம்பள உயர்வு இந்த மாதிரியான பெரிய இது வந்து என்ன பண்ணலாம் கேட்கலாம். ஸோ யாரெல்லாம் தற்காலிகமாக வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு இது வந்து ஒரு பெரிய நம்பிக்கை தரக்கூடிய விஷயமா இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்கு வந்து பர்மனெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப வருஷமாக நாங்கள் வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், ஸோ இந்த மாதிரிலாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கேட்டுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாமே மேற்கொண்டு ஊதிய உயர்வும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு 15,000 அந்த 12,500லேருந்து 13,000லேருந்து 2,500 இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா 17,000 இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நமக்கு மேலும் ஊதிய உயர்வு வழங்குறதுக்கான வாய்ப்பு இதெல்லாமே இருக்குது. ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டர் நியூஸ் இருந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். இந்த மாதிரியான நியூஸ் வரதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு. சரிங்களா? அதனால் இது எல்லாத்துக்குமே இது வந்து மேற்கோள் காட்டி எல்லாத்துக்குமே என்ன பண்ணலாம், அந்த ரைட்ஸ் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து அப்டேட்டட் நியூஸ் இருந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஆல்.